ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலியை விட சுகப்பிரசவம் நடக்கிறப்ப அவங்க யோனி பைய வெட்டி அந்த ஏரியால ஸ்டிச்சஸ் போடுறப்போ வருமே ஒரு வலி, அதைத்தான் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எபிசியாட்டமின்னு சொல்ற இந்த மைனர் சர்ஜரியில டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு அனஸ்தீசியா கொடுக்கறது கிடையாது. இதுவே அனஸ்தீசியா கொடுக்காம ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தா அந்த பேஷண்டோட நிலைமை 2006ல வெஸ்ட் விர்ஜினியால இருக்க ராலி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஷெர்மன் சைஸ்மோர் அப்படின்ற ஒருத்தருக்கு உண்மையிலேயே இது நடந்திருக்கு. தாங்க முடியாத வயிறு வலியால துடிச்சிட்டு இருந்த ஷெர்மன் ஜனவரி 19ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவரோட பித்தப்பையில பிரச்சனை இருக்கலாம்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி கியூர் பண்ணணும்னா உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஷெர்மனுக்கு அன்னைக்கே ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த நர்ஸ் ஷெர்மனுக்கு ஐவி போட அனஸ்தீசியா டாக்டர் அவருக்கு பேரலிசிஸ் ட்ரக்கும் அனஸ்தீசியாவும் கொடுக்கறாரு. பட் அனஸ்தீசியா கொடுக்கறதுல தான் ஒரு தப்பு நடக்குது. அந்த ஒரு தப்பு சாவை விட மோசமான ஒரு அனுபவத்தை ஷெர்மனுக்கு கொடுத்துருக்கு. பேஷண்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு நினைச்ச சர்ஜன் சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து ஷெர்மனோட வயிறை கட் பண்றாரு. பட் ஷெர்மன் சுயநினைவோட தான் இருந்திருக்காரு. யூசுவலா அனஸ்தீசியால 2 டோசஸ் போடுவாங்க. ஒன்னு இன்ஜெக்ஷன் டோஸ், இது பேஷண்ட்டை அன்கான்சியஸ் ஆக்கி உடனே மயக்கமாக்கும். செகண்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் டோஸ், இது இன்ஜெக்ஷன் டோஸை மெயின்டைன் பண்ணி தொடர்ந்து அவங்கள மயக்கத்திலேயே வச்சிருக்கும். ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போடாமையே செகண்ட் டோஸை மட்டும் ஐவில போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில பேரலைசிஸ் ட்ரக் கொடுத்ததால ஷெர்மனோட பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகும். அதாவது அவரால் பேசவும் முடியாது அண்ட் அவரோட ஐபாலை தவிர அவரோட எந்த உறுப்பையும் 1 இன்ச் கூட அவரால் நகர்த்த முடியாது. ஆனா அவரோட உடம்புல ஏற்படுற எல்லா வலியையும் அவரால் உணர முடியும். சோ டாக்டர்ஸ் அவரோட வயிறை அறுக்கிற வலி அவர் உயிரையே உலுக்கி எடுத்திருக்கு. அப்புறம் டாக்டர்ஸ் அவரோட வயிற்றுல எக்ஸாக்டா எங்க பிரச்சனை இருக்குன்னு ஸ்கிரீன்ல பார்க்க எண்டோஸ்கோபி, அதாவது கேமராவை உள்ள விட்டு ஒவ்வொரு உள்ளுறுப்பா செக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு உறுப்பையும் கேமரா தொடுறப்போ ஏற்பட்ட வலி அவரை சாவோட விளிம்புக்கே கூட்டிட்டு போயிருக்கு. ஆனா உடம்ப அசைக்க முடியாத நிலைமையில இருந்த ஷெர்மன் யாராவது தன்னை பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற தவிப்போட தன்னோட கண் கருவிழியை மட்டும் வேகமா அசைக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் அங்க இருந்த நர்ஸும் சரி சர்ஜியனும் சரி ஷெர்மனோட முகத்தை பார்க்காம நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. சர்ஜரி ஆரம்பிச்சு 16 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷெர்மனோட பித்தப்பையில இருந்த லிக்விட ரிமூவ் பண்றப்ப எதேச்சியா ஒரு நர்ஸ் ஷெர்மனோட கண்ணை கவனிக்கிறாங்க. அப்பதான் ஷெர்மனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்குன்னு அந்த டீமுக்கு தெரிய வருது. தென் அவசரமா அவருக்கு இன்ஜெக்ஷன் டோஸ் கொடுத்து ஆப்ரேஷனை முடிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய கிரைமே நடக்குது. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருந்தாலும் நடந்த தப்பு ஷெர்மன் மூலமா வெளியே தெரிஞ்சா அது ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ப்ராப்ளம்னு நினைச்ச டாக்டர் டீம் ஷெர்மனுக்கு அம்னீசியா இன்டியூசிங் ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டோட ஞாபகங்களை ஷெர்மனோட மூளையில இருந்து அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரியே ஷெர்மனுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போயிருக்கு. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட டாக்டர்ஸ் அதுக்கு மறுநாளே ஷெர்மனை டிஸ்சார்ஜும் பண்றாங்க. நம்ம லைஃப்ல நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியோட வேதனைய நம்ம மூட கூட மறக்கலாம். ஆனா அதோட தாக்கம் நிச்சயமா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதுதான் ஷெர்மனுக்கும் நடந்திருக்கு. சர்ஜரி அப்போ அவர் அனுபவிச்ச அந்த நரக வேதனை அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்திருக்கு. ஆனா அது என்னன்னு தான் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதனால அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே பேசுறத குறைச்சிட்டு ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா அவரு யார பார்த்தாலும் அவங்க தன்னை கொலை பண்ண வர்றதா சொல்லி கத்திருக்காரு. தூங்கவும் முடியாம கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு அவரோட ஒய்ஃப் ரூபி கிட்ட சொல்லி தூங்கவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஷெர்மனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அவரோட ஃபேமிலி அவரை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா நாளாக இந்த கண்டிஷன் ரொம்ப மோசமாயிக்கிட்டே போயிருக்கு. யாரோ தன்னை உயிரோட புதைக்க வர்றாங்கன்னு ரூபி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வெளியே போறத கம்ப்ளீட்டா நிறுத்தின ஷெர்மன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து செவத்தை பார்த்து அடிக்கடி கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியா சர்ஜரி முடிஞ்சு சரியா 2 வாரத்துல, அதாவது பிப்ரவரி 2, 2006
அவர் உயிரை அவரே எடுத்து இறந்தும் போயிருக்காரு. ஷெர்மனோட இறப்பு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்ததை விட அதிக சந்தேகத்தை கொடுத்துச்சு. அவரோட இந்த இறப்புக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க அவரோட ஒய்ஃப் ரூபி நிறையவே எஃபோர்ட்ஸ் போட்டாங்க. அப்பதான் ரூபிக்கு அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் தெரிய வருது. ஷெர்மனோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்னு எல்லாட்டையும் பேசுறாங்க. பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஷெர்மனுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச ரூபி அவரோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரியையும் கன்சல்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. ஸோ லாஸ்டா பண்ண சர்ஜரி ரிப்போர்ட் உட்பட எல்லா மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. அந்த டாக்டர் தான் ஷெர்மனோட சர்ஜரியில அந்த ஹாஸ்பிட்டலோட அனஸ்தியாலஜிஸ்ட் டீம் பண்ண தப்ப கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ரூபி அந்த ஹாஸ்பிட்டல் மேல ராங்ஃபுல் டெத் அண்ட் மெடிக்கல் மால் பிராக்டிஸ்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அனஸ்தியாலஜிஸ்ட் டீமோட அலட்சியத்தால ஷெர்மன் அவரோட சர்ஜரி அப்போ பயங்கரமான வலிய அனுபவிச்சிருக்காரு. அந்த வலி கொடுத்த அதிர்ச்சியால மென்டலி அஃபெக்ட் ஆன ஷெர்மன் தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் அவரோட மரணத்துக்கும் ஹாஸ்பிட்டல் தான் நேரடி காரணம்னு, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக ஷெர்மனுக்கு இன்டென்ஷனலா அம்னீஷியா ட்ரக் கொடுத்ததுன்னு ஷெர்மனோட ஃபேமிலி அந்த ஹாஸ்பிட்டல் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்குறாங்க. அண்ட் இதுல இருந்து தப்பிக்க நினைச்ச ஹாஸ்பிட்டல் கடைசியா பணத்தை கொடுத்து ஷெர்மன் ஃபேமிலியோட வாயை அடைச்சாங்க. பட் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஷெர்மன் அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல அனுபவிச்ச வலிக்கு ஈடாகுமா? ஷெர்மன் மட்டும் இல்ல, எக்யூப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், ஐவி லைன் இஷ்யூ அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற டோசேஜை தப்பா கால்குலேட் பண்றதுன்னு பல காரணங்களால இதே பிரச்சனைய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் இப்பவும் அனுபவிக்கிறதா சொல்லப்படுது. இத பத்தி நாங்களும் சர்ச் பண்ணப்ப யூஎஸ்ல மட்டும் 44,000 இருந்து 98,000 டெத்ஸ் இப்படி வருதுன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டோம்.